பார்த்தீங்கன்னா தெரியுதா கைஸ், ஒரு அழகான வியூவில் செமையான ஒரு ரூம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போக போறோம்? கத்துங்கடா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போறோம். ஸோ பாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணியாச்சு. இன்னும் போற வழியில 2-3 பேர் கேட்ச் பண்ணிட்டு அப்படியே பாலக்காடுக்கு ஒரு ட்ரிப் போறோம். ஸோ இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எல்என்டி பைபாஸ்ல நிக்கிறோம். எதுக்காகனா இந்த ஆகாஷ் அப்படின்னு ஒருத்தர் ஆமா வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுடா மச்சான்? more than 2 hours நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தான் தெரியல. நாங்க போய் சாப்பிட்டே வந்துட்டோம். பாப்போம் என்ன பண்ண போறோம். 5 hours later ஒரு வழியா ராபிடோல வந்துக்கிறாங்க. வாட் இஸ் த டைம்? more than waiting for 2 hours. எவ்வளவு நேரம் கழிச்சு வரோம் பத்தியா? பைத்தியக்காரன் பாய்ஸ். இப்ப நம்ம கிளம்புனா எத்தனை மணிக்கு போய் சொல்லலாம்? more than reach around 6 o'clock. 6 o'clock ஆயிரும். ஸோ நம்ம போற வழியில எல்லாருமே இவன் தான் காரணம். ஆமா, அதனால ஸ்பாயில் பண்ணிட்டான். இப்ப நாங்க வந்து ஒரு வழியா மாப்பியை கேட்ச் பண்ணிட்டோம். சரி, இதுக்கப்புறம் நாங்க போய் சேருவோமா இல்ல எங்க போறோம்ன்றது போற வழியில தெரியும். ஸோ போற வழியில அப்படியே இடத்த கேட்ச் பண்றோம். ரவியை கேட்டு தெரியும். ரொம்ப மோசமான விஷயம். ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலம்புள்ளா டேமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ போகிற வழியில் தான் அந்த டேம் இருந்தது. ஸோ பார்த்தோன்னே அப்படியே வண்டியை நிறுத்திட்டோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டோங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. வர வழியெல்லாம் பார்த்தா அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த ரோப்வே பார்த்தோம். ஸோ வந்து இந்த மலம்புள்ளா டேமையே வந்து நம்ம இதில் உட்காந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 71 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ விஐபி டிக்கெட் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டம் போகுது. ஸோ அதில் ஏறினா ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லுவேன். ஸோ போகிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes வந்து இந்த ரைடு வந்து போகுங்க. ஸோ நம்ம அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகலாம். ஸோ கிட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து அந்த ரைடில் வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணேன். ஸோ வியூவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன அந்த காற்றுக்கு நமக்கு கொஞ்சம் ஆடும்போது கொஞ்சம் அப்படி லைட்டாக கொஞ்சம் அந்த ஹைட்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணிக்கு கிட்ட போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படி ரியலாக அந்த ஃபீல் ஆகும். ஸோ நம்ம மேலே போகிறோம் அப்படின்றது. ஸோ லைட்டாக கட்டானா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் அப்படியே உள்ளே வந்துட்டு போகுங்க. ஸோ ரொம்ப பயப்படுறவங்க இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். மற்றபடி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு வந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நாங்கள் எடுத்திருந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மலப்புலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமுக்கு தாண்டி ஒரு ஏரியா தான். அந்த ஏரியா நம்ம எதுக்கு பாலக்காடு வந்தோம்? கல்யாணத்துக்கு வந்தோம். யாரோட கல்யாணத்துக்கு? மித்ரோட கல்யாணத்துக்கு. அப்போ ரூமை காட்டு வாங்க, உங்களுக்கு ஹோம் டூர் காட்டுறேன். இதுதான் நாங்கள் பண்ணியிருக்க ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK வில்லாங்க. ஒரு சிம்பிளாக இருந்தாலும் எலகெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு ரூம்ஸ் இருக்குது. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூமு. ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே நல்ல ஒரு
5 ஸ்டார் ஃபீல் வந்து ஆக்சுவலா ஒரு லக்ஸுரி ரூம் மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியருமே இருக்கு. லைக் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி ஒரு ரூம். வாவ். ஸோ மெயினான ஐட்டமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் தான். அதோட பீஸ்ஃபுல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு கண்ணாடி பாத் டப்பே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ சூப்பராக செமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரூமே வந்து நமக்கு அந்த சைடுமே இருக்குது. பட் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏய் சார், எங்கேருந்து வரீங்க? எங்க போறீங்க? வாங்க ஹோம் டூர். ஸோ நம்ம தங்கியிருக்க சார் சார் இது வந்து ஒரு இன்னொரு பெட்ரூம். ஸோ 2 BHK. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சரி, சூப்பரே கான்செப்ட். ஸோ மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் போக முடியாது. வாங்க கண்டிப்பா. ஸோ இது ஒரு டேரஸ்ல வந்து ஒரு ஃபண்ட் இருக்கு. ஆனா யார் யார் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. லைட்டிங் இல்லையா? இதுதான் நம்மளோட ஸ்பாட். The next day. ஸோ காலையில் ஒரு 7 மணி இருக்கும். ஸோ டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வியூ பாருங்க, வேற லெவலான வியூ. மணி 8 ஆயிடுச்சா? 7 மணி நினச்சி வந்தா மணி 8 மணி. ஸோ நாங்கள் 4 பேர் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கோம் அந்த 8 மணிக்கு. எழுந்திரிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ வியூ வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து மலப்புழா டேம்ல இருந்து மேலே போகிற வேலை தான் நமக்கு வந்து இப்போ நிற்கிறோம். ஸோ பேக் வாட்டர்ஸ். ஆமாம், பேக் வாட்டர்ஸ். ஏய், இன்னொரு கேங் வந்து வியூ பார்க்கறதுக்கு வராங்க. டேய் பாய்ஸ், என்ன கிளம்பிட்டீங்களா? கிளம்புறோம் மாப்பிள்ள. நீ vlog எல்லாம் பொறுமையா எடு மாப்பிள்ள. சரி, கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் இதோட கட் பண்றோம். சரி கிளம்பலாம், நமக்கும் டைம் ஆயிடுச்சு. பார்த்து வரலாம். இயற்கையை பார்த்து நான் எடுத்துறேன். போன மட்டும் கீழே போட்டாரா? கொடுக்காம மாப்பி, லொகேஷன் எப்படி இருக்கு? பயமா இருக்கா? நினைக்கிறேன் எனக்கு. இங்கே ரூம் இல்லடா. டேய் இந்த ஒரு லிங்க் இல்ல. ஏய், இந்த ரூம் தான் இங்க ஒரு ஸ்டே பண்ணதா? அப்படியா? ஓகே ஓகே. இல்ல கேட்டேன். ஜிதின்லாம் போயிட்டானா? அவன் போட்டோகிராஃபர் இல்லடா. நல்லா விரும்புறீங்களா? சரி வந்துருவோம். அசிங்கமா கேக்குறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அவங்களாம் திட்டுறாங்க. எந்திரிச்ச உடனே நாங்க வந்து லொகேஷனை பார்த்து வந்துட்டோம். நைட் வந்து ஒழுங்கா வீடியோ காமிக்க முடியல, ஏன்னா இருட்டா இருந்தது. நாங்களும் எங்க வந்தோம் எங்களுக்கே தெரியல. ஆமா, வழி சொல்லி கண்டுபிடிச்சு நாங்க வந்து சேர்றதுக்கே ஒரு வழி ஆயிட்டோம். டேய், இந்த மலப்புழா பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு வரலாறு? மலப்புழா 1947 அடிச்சு விடுறா. நாங்க வந்து மலப்புழா டேம் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? டேம்குள்ள போன தண்ணி, ஆனா டேமில் தண்ணி நிறைந்து அப்படிப்பட்ட ஒரு பதிவை காட்டினவர் இவர்தான். ஏன் மலப்புழா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லு. மலை பக்கத்துல இருக்கிற புலனா என்ன தெரியுமா? புலனா ஆறு. ஆஹா, அதனால மலையை சுத்தி மலையை சுத்தி ஓடுற ஆறு மாப்பிள்ள. ஆறை வந்துதான் டேம தேக்கி தண்ணியை தேக்க பண்ணி டேம் பண்ணிருக்காங்க வரும். அதனாலதான் மலைப்புழான்றாங்க. புரியுதா? ஆக்கிரமிச்சிருக்கானுங்க. தெரியுதா? சுத்தி மலை. ஆறுன்னா மலையாளத்துல போலாம். அதனால மலப்புழா.
இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நமக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்ல வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்றது நமக்கு இப்பதான் தெரியும். ஆமா, ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லொகேஷன்லாம் வந்து கம்மிட்டு இருக்கு. ஸோ ரெசார்ட்மே பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒன்று இருக்கும், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இங்க வந்து ஒரு சர்ச் இருக்கு ஆக்சுவலா கைஸ். ஹாப்பி ஈஸ்டர் கைஸ். ஆமா, நாங்க வந்திருக்கிற டே பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர் அன்னைக்கு தான் நாங்க வந்து மேரேஜுக்கு வந்திருக்கோம். மேரேஜ் போவீங்களாடா? மேரேஜ் நாங்க இங்க சுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எப்பவும் போல லேட்டா நம்ம போறது தானே. ஸோ இதுதான் நாங்க வந்து சேர்ந்த இடம். அதாவது நாங்க தங்கி இருக்கிற இடம் வந்து இங்கதான் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். நைட் வந்து தெளிவா காட்ட முடியல. இந்த அழகிய வீடு தான். நாங்க எங்கடா போற, பறந்து போய்கிறாரா? இப்படி வராங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியல கைஸ், ஒரு அழகான வியூல செமையான ஒரு ரூம் தான் நாங்க எடுத்திருக்கோம். Much later. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 9:30க்கு மேரேஜ். நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கோம்? 9:53 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்சிருக்கோம். போய் ஸ்டேஜில் தான் போய் பார்க்க சாப்பிட்டுட்டு அடிக்கலாம் வேண்டியதான். ஸோ பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக கிளம்பியாச்சு. என்ன 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 சொல்லனே தெரியல. ஸோ பாய்ஸ் ஹாய், கல்யாணத்துக்கு போகணும்னு தான் வந்திருக்கோம். எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? ஹாய் நவீன். ஹாய்டா. ஹாய் கை. தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம், உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டேன், நீ ஒதுங்கி நில்லு மாமாவே. இப்ப நம்ம எங்க போக போறோம்? கல்யாணத்துக்கு. கத்துங்கடா. மாப்பிள்ள வச்சா உங்களையெல்லாம் காட்டுங்கடா, உங்களையெல்லாம் காட்டுறேன். உங்க கல்யாணம் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியா? கீச்சைன் இல்லையே. டேய் பண்றா, என்ன பண்ற? கீ அப்படியே பிரிச்சு மேஞ்சூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் மாலா எலக்ட்ரானிக்ஸா? இல்லடா இப்படி இருறான். ஏய் என்னடா பண்ற? ட்ரை பண்றான். அதெல்லாம் போட்டு வெத்தன் பயப்படாத, தைரியமாடு. என்ன இன்னும் ஒண்ணும் வரல? ஏய் இன்னும் உள்ள பேக்கிங் தான் ரெண்டு இருக்கா? ஏதாவது இருக்கு. ஓகே ஓகே. டேய் என்னடா 3D போட்டோவா? அத ஓபன் பண்ணிரு. பபிள் ராப் எடுத்துரு.
திரும்பி நின்று எடுத்துட்டு இருக்கா பபிள் ட்ராப் மட்டும் டேய் உள்ள அடாப்டர் இருக்கும் அதை அப்புறம் தனியாக வச்சுக்க. அடாப்டர் அங்கே இருக்கு அது தனியாக வச்சுக்கோ. அப்படி காட்டு. ஒரே நிமிஷம் காட்டு. அங்க கேமராமேன் நிறைய இருக்காங்க. ஓகே அங்கே காட்டு. ஸோ அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வெட்டிங் ஸ்டைல் அப்படின்றதுனால நிறைய விதமான கூட்டு வச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்டு பொரியல் வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கேரளா ஃபுட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மீலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹெவியான ரைஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு ரவுண்டுக்கு மேலேயே சாப்பிட முடியல. ஸோ அவ்வளோ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாயாசமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து திரும்ப கோயம்புத்தூருக்கு நாங்கள் 1 ஹவரில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த vlog. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.